விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியா வெற்றியா அப்படின்றத நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஒன்லைன் வந்து ஹீரோ, நம்ம படத்தோட ஹீரோ அர்ஜுன் கிடையாது. ஹீரோ பேர் வந்து அர்ஜுன், ஆனா வில்லன் தான் அர்ஜுன். படத்தோட ஹீரோ பேர் அர்ஜுன். இது ஒர்க் அவுட் கடந்து போயிடுவான், நேரா அடி போயிடுவான். படத்தோட ஹீரோ அஜித் சார் வந்து நார்மலா இருக்குல்ல, அவரோட ஒய்ஃபை மிஸ் பண்ணிட்டு போலீஸ்ட தேடி கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் ஒய்ஃபை கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதை நாங்கள் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அவசியம் கிடையாது. ஏன்னா பிரேக் டவுன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இதுதான் நாங்கள் சொல்றோம், ஏன்னா அதான் ரிவ்யூ. பிரேக் டவுன் அப்படின்ற ஒரு படத்தை வந்து இந்த விடாமுயற்சியில வந்து ஃபுல்லா ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாசிட்டிவ் சொல்லிடுவோம். பாசிட்டிவ் இருக்கான்னு கேட்கக்கூடாது, இருக்கு, பாசிட்டிவ்லாம் இருக்கு. பாசிட்டிவ்னா ஃபர்ஸ்ட் அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கதையை தேர்ந்தெடுக்குதுன்றது ரொம்ப ஒரு கரெக்டாக தான், பெரிய விஷயம். அவரோட வந்து லோ ஆகுறது அதெல்லாம் என்ன இருந்தாலே பண்ணிட்டாரு. இல்லை, என்ன இருந்தாலும் பண்றதோட இந்த மாதிரி கேரக்டர் அப்படின்றப்ப ஒரு அவ்வளோ பெரிய ஸ்டார் வந்துட்டு தமிழ்ல மேபி கமல் ஸ்டார் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய ஒய்ஃப்க்கு வந்து ஒரு அஃபேர் இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு தமிழ் இவ்வளோ பெரிய ஸ்டார் வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை வந்து ஒரு கால் எடுத்து அப்படி ஒரு போயிருந்ததுல அதுவே ஒரு இது. அவர் இந்த மூவி பண்றது காரணம் மகிழ் திரும்பியே சொல்லியிருப்பாரு அவரோட கதை அப்படின்றப்ப அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஒரு பேசணும் அப்படின்றதுக்காக இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஸோ பேசியிருக்காரு. ஸோ அதுக்காக முதல் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு ஓரளவுக்கு அந்த ஒரு பழைய அஜித் லவ் அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு த்ரிஷாவோட இது நல்லா போச்சு. ஸோ இன்டர்வல் வரைக்குமே ஒரு ஓகே அப்படின்ற மாதிரி தான் போச்சு. ஆனால் பெருசாக நம்ம ஹை பாயிண்ட்டாக எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லை. செகண்ட் ஹாஃப்லேயும் அதே மாதிரி தான் ஒரு அந்த அப்படியே அவங்க தேடி போகிற பயணம் தான். அதில் இன்ட்ரெஸ்டிங்காக ட்விஸ்டா அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நமக்கு எதுவும் பெருசாக ட்விஸ்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை. ஸோ ஒரு ஃபைட் ஸ்டார்டிங்கில் அவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப், அவங்க லவ் வந்து எவ்வளோ அஜித் சார் எவ்வளோ லவ் பண்றாரு அப்படின்ற ஒரு விஷயத்த காட்டுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. அப்படி டைம் எடுத்து காட்டினா மட்டும்தான் அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதோட நம்ம கனெக்ட் பண்ண முடியும். பட் வந்து நிறைய பேர் வந்து அது வந்து ரொம்ப லேகா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் அவ்வளோ டெப்தா காட்டினா மட்டும்தான் அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் மிஸ் ஆகுறப்போ அது எவ்வளோ கனெக்ட் ஆகுன்றது அந்த ஸ்டார்டிங்ல வந்த சீன் தான் நமக்கு ஒரு பேஸாகவே இருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ட்விஸ்ட் எல்லாம் போயிட்டு இருந்தாலும் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் பிஜிஎம் போட்டு அது அப்படியே ஸ்லோவாகி அப்படியே பட முடியுது. ஸோ நிறைய ஃபைட் சீன்ஸ் இருந்துச்சு படத்துல. மோஸ்ட்லி இந்த செகண்ட் நிறைய ஃபைட் சீன்லாம் ஒரு ஃபைட் சீன் தான் அது அப்படியே வந்துட்டே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டே இருந்துச்சு. கடைசி அர்ஜுன் சார் கூட ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்குன்னு நினைக்கிறப்போ இந்த ஃபைட் சீன்ஸே நிறைய அதுல போய் உட்கார்றப்போ ரொம்ப நம்ம பெருமூச்சு விட்டு பாக்குற மாதிரி ஒரு முடிங்க அப்படின்ற மாதிரி டக்குனு காப்பாத்துங்க எல்லாம் நாங்களே காப்பாத்தி கூட்டு வரோம். பிரேக் டவுன் படம் அப்ப 2000 அந்த ரேஞ்சில் வந்துருச்சு. நம்ம வந்து ஒரு வில்லன் வந்து இவ்வளவு சைக்காய நடந்துக்கிறான், அதுக்கு முன்னாடி ஒரு மெடிக்கல் டேர்ம்ஸ்ல ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னு ஒரு ரீசன் வைக்கிறாங்க. இந்த மாதிரியான ரீசன் வச்சு படங்கள் நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஸோ இப்பவுமே இந்த படத்துல வந்து வில்லன் இப்படி நடந்துக்கிறது ஒரு பின்னாடி ஒரு மெடிக்கல் டேர்ம்ஸ் வச்சு ஒரு இஷ்யூ இருக்கிறனால அதை வந்து நிறைய பார்த்தாச்சு. கடந்து போயிடும். இந்த மாதிரி சொல்றாது உங்களுக்கு படம் பார்த்தா தான் புரியும். நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா வழக்கமா மகிழ் திருமேனியோட மூவிஸ்ல வந்துட்டு ஒரு கிறிஸ்பான ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கும்ல, அடுத்து என்ன அப்படின்றது இருக்கும்ல. ஸோ அது வந்து இதுல மிஸ்ஸிங்கா இருக்கு. நம்ம அவர் கதையா இருந்தா மேபி இருந்திருக்குமோ என்னமோ. லாஸ்டா கழக தலைவனே பெருசா இல்லைனாலும் அந்த படம் ஃப்ளோ நல்லா இருக்கும். எனக்கு என்னன்னா இந்த படத்தை ரீமேக் பண்ணது வந்து நம்ம ஊர் களத்திலேயே பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா அங்க இருக்கிற கடை வச்சிருக்கவங்க, போலீஸு, சிபிஐ எல்லாருமே அவங்களோட வெளிநாட்டு ஆளுங்க. ஆனா கதை யாரை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா அதுல நடிக்கிற கேரக்டர் ஃபுல்லாவே நம்ம ஆளுங்களா இருக்காங்க. அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவங்களோட ஊர்ல எப்படி நம்மளால எப்படி இது பண்ண முடியும், நம்ம ஊர்க்காரங்க எப்படி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஃபீல். அது ஒரு நம்பிக்கை தன்மையா இல்லை எனக்கு. நம்ம ஊர்ல அவ்வளவு காரணம் இருக்க முடியாதுல்ல, புயல் பண்ணின்னு அப்படி சொல்ல வரல. அது வந்து என்னன்னா நம்ம ஊர்ல எடுத்தோம்னா இதையும் நம்பி இருக்க மாட்டீங்க. அந்த ஊருன்றனால ஓரளவுக்கு இந்த லாஜிக்லாம் இல்லாம ஓகே அந்த ஊர்ல அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அது சில வந்து படத்துக்காக சில இது பண்ணதையும் அர்ஜுன் சார் படம் தமிழ்ல இருக்காரு அப்புறம் நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. அது சில ஒரு கமர்ஷியல் ஒரு மூவிக்கு சரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். இப்போ அந்த இடத்துல நீங்க ஃபாரின் வில்லனா வச்சீங்கன்னா அது நம்ம கரெக்டா இருக்குமா அப்படின்றது. அர்ஜுனே போதும், அவர் பார்க்கவே அர்ஜுன் அர்ஜுன் மேல என்னமோ திடீர்னு பாசமா இருக்காரு. என்ன இந்த எவ்வளவு பாசமா இருக்காரு. விஜய் ஃபேன் நினைச்சிட்டு இருந்தேன். வேற வந்துட்டு பிஜிஎம் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த இதுல நல்லா தான் பண்ணிருக்காரு. டைட்டில் டீசர்ல பார்த்தது, ட்ரெய்லர்ல பார்த்தது அதே பிஜிஎம் தான் படம் ஃபுல்லா. ஆமா அதே நல்லா போட்டிருக்காருல. அதான் வேற பிஜிஎம் வேற ஒர்க் பண்றதுக்கு இதுல இல்ல. இது வந்து ஒரு ஒரு வழக்கமான அஜித் மூவியான மாசு அந்த இது எதுவுமே கிடையாது. நீங்க போயிட்டு அதெல்லாம் வச்சு தனியா வச்சுட்டு போயிட்டு சும்மா போய் பார்த்தீங்கன்னா ஒரு புது ஹீரோ அப்படின்னு நினைச்ச மாதிரி போனீங்கன்னா தான் அப்படிதான் போகணும். ஏன்னா ஒரு பெரிய மாஸ் சீனு, ஒரு ஸ்வாக் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதுவும் சொல்றது அர்ஜுனுக்கா வச்சிருக்காங்க. அது அர்ஜுனுக்கு வச்சாங்களா இல்லை அதுவும் அந்த தெரியல. ஸோ
அப்படிதான் இருக்கும். இல்ல அவரோட ஆட்டிடியூடே நமக்கு வந்து அது ஒரு தனியா மேபி தெரியுது. அவரோட ஸ்டைலுக்கு நான் சொல்றேன். கெட்டவனை விரும்புற உலகம் தானே இது அப்படின்னு நான் சொல்லல. யாரோ அவரு சொல்றாங்க. ஹீரோங்க. அவரு முன்னாடிதான் இல்ல இப்ப சொல்றேன் இந்த படத்துல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. நமக்கு இந்த மூவியை பத்தி என்னதான் மயில் திரும்பி செட் பண்ணி வச்சிருந்தாலுமே, இது ஒரு ஃபேமிலி மூவி அப்படின்ற அந்த எண்ணத்தோட தான் போயிருந்தாலுமே, இன்னும் இந்த மூவில இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுது. இந்த இந்த இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா கமர்ஷியலா பண்றதுக்கான எல்லாமே இருந்தது, அந்த ஸ்கோப் இருந்தது படத்துல. பட் கான்சியஸா தான் பண்ணலையா அப்படின்றது. தமிழ் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபிளேவர் வந்து இந்த படத்துல இல்ல. அது கொஞ்சம் அவைவா இருக்கு. ஆனா அப்படியே பண்ணலாம், ஒரு மாசம் எலவேட் அப்படியே கொண்டு போயிருக்கலாம். அதுக்கான ஸ்டெப் செகண்ட் ஹாஃப் இருந்துச்சு. ஆனா அதையும் பண்ணல அவரு. ஓகே இப்படிதான் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டாரு போல. கடைசி அந்த அர்ஜுனுக்கும் அஜித்துக்கும் ஃபேஸ் ஆகுறப்போ ஒரு 2-3 டைலாக்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, மாஸ் கட்டணும். பட் அதுவுமே அஜித்துக்கு கிடையாது. அது பெரிய ஹீரோவா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்பார்ல, சொல்றேன். அது மாதிரி கிளைமேக்ஸுமே ஒரு போட்டு ஒரு கிரீடம் படத்துல வந்து கெஞ்சுற மாதிரி அழுகுற மாதிரி இருக்கும் அந்த கெஞ்சுறதுமே. ஸோ மொத்தத்துல வந்துட்டு இது வந்து மஹி திருமணி படம் கிடையாது. அஜித் வந்து இந்த நேருக்கு கொண்ட பார்வையில ஒரு விஷயம் சொன்ன மாதிரி இந்த படத்து மூலயமா ஒரு விஷயத்த சொல்ல வந்துருக்காரு, ரிலேஷன்ஷிப்போட வேல்யூவை. ஸோ அதுக்கான முயற்சி தான் இது. ஏன்னா அவர் படங்கள்ல நம்ம இது தெரியுது. ஏன்னா ஒரு படம் நல்லா படம் கொடுக்குன்னு நினைச்சதாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இது இருந்துச்சு விவேகம் மாதிரி எடுத்து அப்படி கூட ஃபெயிலியர் ஆயிருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்து அப்படி இது பண்றப்ப இதை கொஞ்சமா நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா இப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கிறாங்களே அப்படின்றப்ப நம்ம அதுக்காக எப்பயுமே நிறைய பேர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி தான் இருக்காங்க. படம் ரேசி ஸ்கிரீன் பிளே இல்ல, அது எதுக்கு நம்ம ரேசி ஸ்கிரீன் பிளேன்னா ஃபார்வர்ட் வச்சு பாரு, நல்லா வரவரன்னு இருக்கும். 2x வச்சு பாரு, வரவரன்னு இருக்கும். இல்ல என்ன சொல்றதா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம நீங்க இந்த டைட்டில் கட்ட வைக்கிறது அந்த பிஜிஎமோட மைண்ட்ல போய் உட்கார கூடாது, படத்தை பார்க்கணும் அப்படின்ற மைண்ட்ல அப்படி வேணா வெயிட் பண்ணுங்க. அடுத்து குட் பேட் அக்லி வரும், அதை பார்த்து நீங்க பண்ணலாம். பட் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்காரு. அது இவ்வளவு பெரிய ஹீரோ வந்துட்டு எனக்கு இருக்கிற மார்க்கெட் வேல்யூ எதுவுமே பத்தியுமே கவலைப்படாம இந்த விஷயத்த நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது கண்டிப்பா இப்ப தேவையும் கூட தான். ஸோ அந்த மாதிரி இது. ஸோ அதுக்கான முயற்சி தான் இது. நீங்க படம் உள்ள போய் பாத்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு போர் அடிக்காது, அதே நேரத்தில் உங்களுக்கு பெருசா என்கேஜ் பண்ணாது. ஒரு தடவை போய் பார்க்கலாம், அவ்வளோதான். யூஸ்வலா நம்ம சொல்றதுதான், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போய் பாத்தீங்கன்னா ஒரு புது விஷுவல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா வேற களத்துல நடக்குது, வேற நாட்டுல நடக்குது. ஸோ அஜித் சாரை வந்து நம்ம வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரில வச்சு அந்த விஷுவல் பார்க்கும்போது அது வந்து இன்னுமே நல்லா இருக்கு. அவங்களுக்கு 2 பேத்துக்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரி சூப்பரா. அஜித்துமே வந்து ஒரு பழைய அஜித்தா ஒரு நிறைய லுக்ஸ் வருவாரு. முக்கியமா அந்த படத்தோட டைலாக்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா கேட்சியா இருந்தது. நம்ம ட்ரெயிலர்லயே பார்த்துருப்போம். சின்ன வயசுல நம்ம டிவி கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணிப்போம், சரி பண்ணிக்கோ, உடச்சு போட மாட்டோம். அதுதான் இந்த இதோட வேல்யூ. அந்த மாதிரி இது இருக்கட்டும். அப்புறம் திருசா பேசுற டைலாக் நான் ஃபர்ஸ்ட் பாக்குற மூமெண்ட் வந்து லைஃப்ல மறக்கவே கூடாது அப்படின்றது இருக்கட்டும். திருசா வந்துட்டு அவங்க பிரிஞ்சு போறதுக்கான சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆமா, 12 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, நானுமே இல்ல, அவருமே இல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ட சொல்லிருப்பாங்க, நீயுமே இருக்க மாட்ட, இப்போ நடக்க போற கப்பலுக்கு கல்யாணம் நடக்குது, அவங்களுமே இருப்பாங்கன்னு தெரியாது அப்படின்ற ஒரு கரெக்டா அந்த நடைமுறையை பேசியிருப்பாங்க. ஸோ அது நமக்கு எதுனால அவங்கள மாதிரி இது பேசுறப்ப நம்ம யோசிக்க தோணுது, ஏன் இப்படி நடக்குது, என்னவா அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அஜித் சார் வந்து திருசாட்டு இருந்து விலகி போவாங்க. அது ஏன்னே தெரியல, ஏன் எதுக்காக விலகி தள்ளி போகணும். ஆனா அது தெரிஞ்ச கரெக்டா மென்ஷன் பண்ணல. அது நமக்கு தெரியும், எனக்கு புரிய மாட்டேது. வேற ஏதோ கனெக்ட் பண்ணாரா இல்ல அப்படின்றது நமக்கு தெரியல. மொத்தத்துல படம் வந்து ஓரளவு ஓகேவா இருக்கு. நீங்களும் போய் பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத ஷேர் பண்ணுங்க. எப்படியும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் கேட்குறோம், கமெண்ட் பண்ணுங்க. சவடிக்கா.